ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையில் புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாதிரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணுறேங்க. அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து 4வது நோட்டிஃபிகேஷன்ஸை அறிவிச்சிருக்காங்க. ஷார்ட் நோட்டிஃபிகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, பதவியை பொறுத்த வரைக்கும் ஜேஇ, அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங்கான பதவி, டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அண்டு கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கான ஒரு பதவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பதவிக்கான வேலைவாய்ப்பு இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க 4வது நோட்டிஃபிகேஷனில். எப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 14/8/2026 அன்னைக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடைசி தேதி 13/9/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியரிங், டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், அப்புறம் கெமிக்கல் அண்டு மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் போன்ற பதவிங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கிலே 35,400 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து SC/ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ மொத்தமாக 4098 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா RRBயும் சேர்த்து 4098 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது உங்களுக்கு 14/8/2026 முதல் அப்ளை பண்ணலாம். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸும் அன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ இப்போ இதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து RRBயை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா கேண்டிடேட்டுக்கும், அதாவது OBC, ஜென்ரல், இந்த எக்கனாமிக்கல், அவங்களுக்கு எல்லாமே வந்து ஸோ 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். மற்றவங்க வந்து பாருங்கள், SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், PW கேட்டகரி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், EBC அவங்க எல்லாருக்குமே 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. இந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸுங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சேம் இதே இதுதான் இதுக்கும் இப்பயும் வரப்போகுது. ஸோ உங்களுக்கான அந்த வேக்கன்சி மட்டும் மாறுபடும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்புறம் 2வது ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது 2 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, 90 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. 100 கொஷின்ஸ் இருக்க போதுங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மேத்தமேட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ்லாம் வந்து இருக்க போகுது. அதாவது ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. CBT 1 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்க போது. அதுக்கப்புறம் 100 மதிப்பெண்கள் எக்ஸாம் நடக்க போது. இந்த CBT 1 யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க CBT 2க்கு போவீங்க. CBT 2 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 120 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. நம்பர் ஆஃப் கொஷின் 150 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 150 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. சிலபஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 150 கொஷின் 150 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போதுங்க. தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கான டாபிக் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது டாபிக் பொறுத்த வரைக்கும் என்னமான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது எல்லாத்துக்குமே என்ன எக்ஸாம் குரூப் இருக்க போது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தெளிவாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர்லையுமே தமிழகத்தில் நிறையா எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த வேலைக்கான கல்வி தகுதி, அதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டனுங்க. ஸோ கல்வி தகுதி எல்லாமே வந்து பழைய நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இருந்தாலும் கல்வி தகுதி எல்லாமே ஒன்றா தான் இருக்குங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னமான கல்வி தகுதி அப்படின்னா,
3 இயர்க்கான டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் கேட்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி வே அண்ட் பிரிட்ஜு கேட்பாங்க, சிவில் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் பதவி நிறையா இருக்க போது எல்லாத்துக்குமே 3 இயர்க்கான டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம், அதாவது இதில் காம்பினேஷனில் ஏதாச்சும் வருது, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் போன்ற இன்ஜினியரிங் காம்பினேஷன் 3 இயர் டிப்ளமோவும் அப்ளை பண்ணலாம், 4 இயருக்கான இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணலாம். அந்த சப்ஸ்ட்ரீம் காம்பினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டீட்டெயில். ஏன்னா ஜூனியர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் கெமிக்கல் அண்டு மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு பாருங்கள். இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி இன் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறோம். பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அல்லது பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்தாவே போதுமானது. அல்லது பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி இருக்கணும், மேஜர் ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும். அல்லது பிஎஸ்சி வித் எனி அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கு பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அல்லது வந்து பார்த்தா மேத்தமேட்டிக் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் இருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து 3 இயருக்கான டிப்ளமோ எனி டிசிப்ளின் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கல்வி தகுதி தான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போதைக்கு ஏஜ் லிமிட், கல்வி தகுதி, வேக்கன்சி இதுதான். ஒவ்வொரு ஜோன் வைஸாகவும் வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்க்கலாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற தேதி அப்போ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலான்னா அடுத்த மாதம் 14ஆம் தேதி முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.